ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உமது வார்த்தைகள் மூலம் எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நம்முடைய வார்த்தையினாலே எங்களை நீர் வழி நடத்துகிறீரப்பா. சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உடைந்த இருதயத்தின் அழைப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவன் இப்படிதான் செயல்படுவார் என்று ஒரு வரைமுறைக்குள் அவரை நாம் அடைக்க முடியாது. அவரது கிருபை தமது மக்களிடம் செயல்பட, தமது வல்லமையை அவர் காட்ட, அவரது நாமம் மகிமைப்பட, நமக்கு உதவி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் சிறந்த முறையாக அவர் வசனத்தை அனுப்பி நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஒரு சூழலில் அவரது வல்லமை எவ்வாறு வெளிப்படுகிறது, அவர் வார்த்தை எப்படி செயல்படுகிறது, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகின்ற சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் தங்களை சுற்றிலும் அநேக எதிரிகளால் சூழப்பட்டிருக்கும் போது இருதயம் உடைந்து அவரை நோக்கி முறையிட்ட பொழுது தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படுகிறது. கடந்த பகுதியில் நாம் தியானித்தோம். இருதயம் உடைந்த குரலுக்கு அங்கு கிருபை வெளிப்படுகிறது. இந்த இருதயம் உடைந்து கூப்பிடும் குரல் தேவனுடைய இருதயத்தை அசைக்கிறதாக இருக்கிறது. இந்த பகுதியில் நாம் தியானிக்கப் போகிறோம். நமது தேவன் உணர்ச்சியற்றவர் அல்ல, அவர் ஜீவன் உள்ளவர். நம்முடைய பலவீனங்களையும் துக்கங்களையும் தம்முடைய இருதயத்தில் உணருகின்ற உருக்கமான தகப்பனாக அவர் இருக்கிறார். ஒரு சின்ன குழந்தையோட அழுகுரல் எப்படி வீட்டில் ஒரு தாய், அந்த குழந்தையின் தாய் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை அப்படியே போட்டுவிட்டு பதறி ஓடி வரச் செய்யும். அந்த குழந்தை எங்கு இருந்தாலும் அந்த இடத்திற்கு வரச் செய்யும், இல்லையா? அப்படியே ஒரு விசுவாசியின் கபடற்ற உண்மையான கூக்குரலுக்கு, அந்த இருதயத்தின் உடைந்த குரலுக்கு தேவனுடைய கவனத்தை உடனடியாக தன் பக்கம் அந்த கூக்குரல் திருப்புகிறது. யாத்ராகமம் 3:7 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கின்றேன். இதுல 3 வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கின்றேன். இந்த 3 வார்த்தைகளும் வினைச்சொல், அவர் செய்கின்ற ஒரு செயலை குறிக்கின்ற சொல்லாக எபிரேய மொழியில சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பதில்லை. அதாவது அவர் சும்மா இருந்து இதை செய்யல, ஒரு செயலோடு அவர் இருக்கிறார். தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பது இல்லை. ஜனங்கள் கூப்பிட்ட போது அவர் அவர்களின் வேதனைகளை தன் சொந்த இருதயத்தில் அனுபவித்து அறிந்தார். அதோட பொருள் அதுதான். இந்த உற்று பார்த்தேன் என்ற எபிரேய வார்த்தைக்கு 2 முறை அது சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கவே பார்த்து. அப்படி என்றால் தேவன் ஏதோ தற்செயலாக பார்க்கவில்லை. அவர்களின் கண்ணீரையும் உபத்திரவத்தையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் நம்முடைய கண்ணீர் யார் அறிவார் என்று நினைக்கிறோம். நம்முடைய பரம தகப்பன் அதை கவனித்து உற்று பார்க்கிறாரா, உன்னிப்பாக அந்த உபத்திரவத்தை கவனித்து கொண்டிருக்கிறாரா. அந்த வார்த்தையின் பொருள் அதுதான். கேட்டேன், இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், காதால் கேட்பது என்று மட்டும் பொருள் அல்ல. கேட்டு அதின்மேல் மனதுருகி
கிரியை செயலை செய்ய தொடங்குதல் என்று பொருள். கேட்டேன் என்பது சும்மா கேட்டுவிட்டு சென்று விடுவது அல்ல. நம் மனிதர்களிடம் சில காரியங்களை சொல்லும்போது அவங்களால கேட்க தான் முடியும் இல்லையா? செய்ய முடியாது. செய்ய முடிஞ்சாலும் செய்யவும் மாட்டாங்க சிலர் இல்லையா? ஆனால் நம்முடைய பரம தகப்பன் அப்படி அல்ல. அதை கேட்டுவிட்டு சென்று விடுகிறவர் அல்ல, பரிதாபப்படுகிறவர் மாத்திரம் அல்ல, கிரியையை செய்ய தொடங்குகிறவர். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது 1 பேதுருவில், நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். அதற்கு ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்கும் என்றால், அவர் நம்முடைய கவலையை விசாரிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அதிசீக்கிரமாக அதுல செயல்படுகிற தேவன், அதில் பதிலை தரக்கூடிய விருப்பத்தையும் வல்லமையையும் உடைய தேவன் என்று பொருளில் அது இருக்கும். நம்முடைய தேவன் கேட்கிற தேவன் மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, அதை உற்று கவனித்து கேட்டு அந்த உபத்திரவத்தை பார்த்து அதில் செயல்பட தொடங்குகிற தேவன். அறிந்திருக்கிறேன் என்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், இது மிகவும் ஆழமானது. ஒரு தகவலை அறிவது அல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவலை அறிந்து கொள்றது மாத்திரம் இல்ல, ஒருவருடைய வேதனையை தன் சொந்த இருதயத்தில் அனுபவித்து அறிதல். எவ்வளவு ஒரு அன்பான தகப்பன் இல்லையா? நம்முடைய பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய வேதனையை அறிந்திருக்கிறார், நம்முடைய துக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்களது கண்ணீரை அவர் பார்க்கவே பார்த்து உன்னிப்பாக அதை உற்று கவனித்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின் பொருள் அதுதான். இதை இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமென்றால், தேவன் உணர்வற்றவர் அல்ல. கிரேக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா, கிரேக்க தத்துவம் என்ன சொல்லும் என்றால், தேவன் என்பவர் உணர்வு அற்றவர் என்று சொல்லும். ஆனால் நம்முடைய தேவன் உணர்வற்றவர் இல்லை. அவர் உணர்வற்றவர் இல்லை என்பதை இந்த வார்த்தை நிரூபிக்கிறது. மனிதர்களின் கூக்குரல் தேவனுடைய கண்கள், காதுகள் மற்றும் இருதயத்தை ஒரே நேரத்தில் அசைக்கிறது. அங்கு ஒரு பெரிய இரட்சகரை அங்கு அனுப்புகிறார். மோசேயை அனுப்பி ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த மக்களுக்கு கட்டளையிடுகிறார். அங்கு ரட்சிப்பை மாத்திரமல்ல, பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பாவ அடிமைத்தனத்தின் மூலம் அடிமைப்பட்டு இருந்த நம்முடைய உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்த்து, நாம் படுகின்ற கூக்குரலை அவர் கேட்டு, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு கிருபையை அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அளவற்ற கிருபை. தகுதியே இல்லாத நமக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பல நேரங்கள்ல நாம நினைக்கிறோம், நம்ம அதிகமா அழுதால், கஷ்டப்பட்டால் தேவன் பரிதாபப்பட்டு தன் மனதை மாற்றிக்கொள்ளுவார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், தேவன் மாறாதவர். நம்முடைய அழுகை அவரை மாற்றுவது இல்லை. கிருபையின் உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய அழுகையோ கூக்குரலோ உடைந்த இருதயமோ தேவனை அன்புள்ளவராக மாற்றுவது இல்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே நித்திய அன்பினால் நம்மை நேசித்து கொண்டிருக்கிறார். எரேமியா 31:3 சொல்லுகிறது, நித்திய அன்பினால் நம்மை நேசித்து கொண்டிருக்கிறார். எபேசியர் 1:5 சொல்லுகிறது, பிரியமானவருக்குள் நம்மை அவர் கிறிஸ்துவின் மூலம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய உடைந்த இருதயத்தின் கூக்குரலை கேட்டு நம்மை அன்பு காட்டுவது இல்லை. அவர் ஏற்கனவே நம்மை நேசிப்பதினால் நம்முடைய குரலை உற்று கேட்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு உதாரணம், ஆகார் இஸ்மவேலோடு அங்கு சாராள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று ஆகாரை துரத்தியவுடன் ஒரு குடுவையில் தண்ணீர் நிரப்பி இஸ்மவேலோடு அனுப்பிவிடுகிறார். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அடுத்து என்ன செய்ய வேண்டும் தெரியாது. அந்த பெயர் சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறார். துருத்தியில் இருந்த தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது, காலியாகிவிட்டது. பிள்ளையின் மரணத்தை காண சகிக்காமல் அவரது மகனை ஒரு செடியின் கீழே போட்டுவிட்டு தூரமாய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாராம். அந்த இருதயம் உடைந்த ஒரு நிலைமை. தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு அங்கு ஒரு தூதன் தோன்றுகிறார். ஆகாரின் கண்களை திறந்தாராம். அப்படி கண்களை திறக்கும் போது அங்க ஒரு நீரூற்று இருக்கிறத அவங்க பார்க்கறாங்க. இதுல சத்தியம் என்னவென்றால், ஆகார் அழுத உடனே தேவன் ஒரு நீரூற்றை அங்கு உருவாக்கவில்லை. ஏற்கனவே நீரூற்று அங்கேதான் இருந்தது. ஆனால்
அவருடைய இருதயம் உடைந்த அந்த நிலைமை தேவனை அழைக்கிறது. தேவன் அங்கு கிருபையை வெளிப்படுத்துவதன் மூலம் அவருடைய விசுவாச கண்கள் அங்கு திறக்கிறது. அந்த நீரூற்றை அவர் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் நமக்கான சுகம், விடுதலை, நன்மைகள் சிலுவையில் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவினால் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். அதுதான் சத்தியம். அதுதான் நாம் விசுவாசத்தோடு எழுப்பும் அந்த இருதயம் உடைந்த ஒரு நிலைமை, அந்த குரல் தேவன் ஏற்கனவே நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற அந்த கிருபையை பார்க்கும்படி நம் விசுவாச கண்களை திறக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்முடைய கண்ணீரை அலட்சியம் செய்வது இல்லை. சங்கீதம் 56:8 வாசிக்கலாம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த வசனம் எந்த சூழலில் சொல்லப்பட்டது தெரியுமா? தாவீது சவுலுக்கு பயந்து இஸ்ரவேல் எல்லைகளில் இருந்தால் சவுல் என்றைக்காவது ஒரு நாள் தன்னை பிடித்து விடுவார் என்று எண்ணி பெலிஸ்தருடைய நாட்டுக்கு செல்லுகிறார். காத் என்ற ஊருக்கு அவர் செல்லும்போது பெலிஸ்தரால் அவர் பிடிக்கப்பட்ட போது தாவீதால் பாடப்பட்ட சங்கீதம் தான் இது. இந்த வசனம் அந்த சூழலில் சொல்லப்பட்ட வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். தேசத்தோட ராஜா சவுலுடைய மகளை தாவீது திருமணம் செய்திருந்தார். தன்னுடைய மாமனராகிய சவுலால் அவர் விரட்டப்படுறார். பயந்து வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். அடைக்கலம் தேடி எதிரி தேசமாகிய காத் ஊருக்கு வரும்போது அங்கு பெலிஸ்தரால் பிடிக்கப்படுகிறார். அங்கு உயிரை காத்து கொள்றதற்கு அவர் என்ன செய்வார் தெரியுமா? ராஜாவுக்கு முன்பாக பைத்தியக்காரனை போல நடித்து வாயில் வழியும் எச்சிலை தன்னுடைய தாடி உடைகள்ல வழிய விட்டு அங்க ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறார். எவ்வளோ ஒரு உடைந்த இருதயத்தின் நிலைமை, உடைந்து போன ஒரு இடம் இல்லையா? தாவீது ராஜா ஒரு அரண்மனையில உட்கார்ந்து கொண்டு இந்த வசனத்தை அவர் சொல்லவில்லை. எல்லாராலும் கைவிடப்பட்டு உயிருக்கு பயந்து காடுகளிலும் மேடுகளிலும் குகைகளிலும் அலைந்து திரிந்து கண்ணீர் சிந்திய மிக மோசமான ஒரு உடைந்த நிலைமை. என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு பொருள் நாடோடியாக அலைதல். அப்படி என்றால் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம். துரத்தப்பட்டு ஓடுதல், ஒருத்தங்களால துரத்தப்படுறதுன்னு அர்த்தம். எத்தனை முறை அவருடைய உயிரை காக்க அவர் ஓடி இருப்பார் இல்லையா? எத்தனை மைல் அவர் நடந்திருக்கிறாரு, எத்தனை குகைகள் அவர் தூங்காமல் தவித்திருப்பார். என்னுடைய ஒவ்வொரு காலடியின் அலைச்சல்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். இதை தான் அவங்க சொல்றாரு. என்னோட ஒவ்வொரு காலடியின் அலைச்சல்களையும் நீர் அறிந்திருக்கிறீர், எண்ணி இருக்கிறீர். மேலோட்டமாக தேவன் பார்ப்பது இல்லை. நம்முடைய கஷ்டங்களை அவர் மேலோட்டமாக பார்க்கிறது இல்லை. நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், வியாகுலங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அடியின் அலைச்சல்களும் அவருக்கு தெரியும். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். ரோமர் யூத காலத்துல வாசனை மிகுந்த திரவியங்களை அந்த துருத்தியில பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்களாம். அடுத்து இன்னொரு கலாச்சாரம் அவர்களிடத்துல இருந்தது. தமக்கு பிரியமான நெருக்கமான ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு நெருக்கமான ஒருத்தங்க ரொம்ப கொடூரமான ஒரு கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மக்கள் வடிக்கிற, அவர்களுடைய உறவினர்கள் வடிக்கின்ற அந்த கண்ணீரை அந்த துருத்தியில களிமண்ணால் செய்யப்பட்ட அது பாத்திரமோ இல்லை என்றால் கண்ணாடியினால் ஆன துருத்தியோ அதுல பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்களாம். தம்முடைய அன்பின் ஆழத்தை அதை காண்பிக்கிறதற்காக அதை பத்திரமா அவங்க எடுத்து வச்சிருப்பாங்களாம். அதுதான் இங்க தாவீது சொல்றாரு. என்னோட கண்ணீரை யாரும் அறியல, மனிதர்கள் அலட்சியம் பண்றாங்க, அவங்களுக்கு அது தெரியாது. என் கண்ணீரை நீர் உம்முடைய துருத்தியில் வையும். அப்படி என்றால் தேவனுடைய நினைவு புத்தகத்தில் நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய பாடுகள், நம்முடைய கண்ணீர்கள் அங்கே ஞாபகம் வைக்கப்பட்டிருக்கு. அதற்கான பதிலும் அதற்கான நீதியும் அதற்கான காரியமும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். நம்முடைய அங்கலாய்ப்பு புரியலை, நம்முடைய கண்ணீர் புரியலைன்னு நினைக்கிறோம். நம்ம யாருக்கும் தெரியாம ஒரு ரூமை போட்டி ஒரு அறையில உட்கார்ந்து நீங்க அழலாம். தேவன் அவரது துருத்தியில் அதை வைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு அன்பான தகப்பன் இல்லையா?
அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ அறை வீட்டுக்குள்ள அந்தரங்கமா நீ அவரை நோக்கி கூப்பிடு, என் பிதா உனக்கு வெளியரங்கமா பதில் கொடுப்பார். எவ்வளவு ஒரு அன்பான தகப்பன் இல்லையா? இங்க அந்த கல்ச்சர், அந்த கலாச்சாரத்தை தான் தாவீது ஒப்பிட்டு சொல்றாரு. நீர் என்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் விலை மதிப்பற்ற திரவியமாக பார்த்து உம்முடைய துருத்தியில அதை நீங்க எடுத்து வச்சிருங்க. அவைகள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லை, உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நீங்க அதை எழுதி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. உங்க கணக்கில் அது இருக்கு. தம்முடைய அங்கலாய்ப்பு, தம்முடைய அலைச்சல், தன்னுடைய கண்ணீர், ஒவ்வொன்றுக்குரிய நியாயத்தையும் பதிலையும் தேவன் குறித்த காலத்தில் தருவார் என்ற விசுவாசம் அது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் வெளிச்சத்துல அங்க பழைய உடன்படிக்கையில, பழைய ஏற்பாட்டுல தாவீது தன்னோட கண்ணீரை சேகரிக்க வேண்டும், அதை சேர்த்து வைங்கன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். ஆனா புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய எல்லா துக்கங்களையும் கண்ணீரையும் சிலுவையில் தாமே ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்று இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டாராம். அவர் மனிதனுடைய துக்கத்தில் பங்கு கொள்ளும் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டார். நாம் இன்றைக்கு என்னுடைய கண்ணீரை துருத்தியில் வையும் என்று கெஞ்ச வேண்டியது இல்லை. ஏற்கனவே என்னுடைய அலைச்சல்களையும் கண்ணீரையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் துக்கங்களை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டபடியால் என்னுடைய கண்ணீர் வீணாக போகாது என்ற நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அழுகையின் நாட்கள் முடிவுக்கு கொண்டு வந்து உமது கிருபையினால் எனக்கு நீர் தேவ வாழ்வை நீர் கொடுத்திருக்கிறீர். பரிபூர்ண ஆனந்தத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். உமது சமூகத்துல நிற்கக்கூடிய தகுதியை நீர் கொடுத்திருக்கிறீர். உமது கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீர். ஏனென்றால் நம்முடைய கண்ணீரை அவர் அறிந்து அங்கு ஒரு கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சுமந்ததினால் நம்முடைய கண்ணீர் என்றும் நிரந்தரம் அல்ல. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். நம்முடைய உடைந்த இருதயத்தின் தவிப்பு, அங்கலாய்ப்பு, கண்ணீர் ஒருபோதும் தேவனால் மறக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்படல. இயேசு கிறிஸ்து லாசருவின் கல்லறை முன்பாக நின்று கண்ணீர் விட்டாராம். அதாவது மரியாளும் மார்த்தாளும் உடைந்த இருதயத்தோடு துக்கப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அதுக்கு கிரேக்க மொழியில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்களுடைய மார்பில் அடித்து அழுதுகிட்டு இருந்தாங்களாம். ஏசு கிறிஸ்துவும் கண்ணீர் விட்டாராம். அதற்கு பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், சத்தம் இல்லாமல் கண்ணீர் விட்டு அழுதார். ஏன்? அவர் தான் அற்புதம் செய்ய போறாரே, ஏன் அழணும்? நீங்க அழாதீங்க, லாசர் உயிரோடு எழுந்திருக்க போறார் என்று அற்புதம் செய்ய போவதை நினைத்து அவர் அங்கு அழாதீர்கள் என்று அதட்டி இருக்கலாமே. அங்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வதாக இருந்தாலும் அந்த துக்கத்தில் அவர்களோடு அவர் பங்கெடுக்க விரும்பினார். அந்த மரணம், பாவத்தின் விளைவான மரணம், அந்த மனுக்குலத்தை எவ்வாறு ஆட்டி படைத்திருந்தது. அவருடைய இருதயம் மன உருக்கத்தோடு அங்கு வெளிப்பட்ட அந்த கிருபை தான் அந்த கண்ணீர். அவர்களுடைய துக்கத்தோடு தன்னை முழுமையா அவர் இணைச்சுக்கிட்டாராம். அவங்க துக்கத்தில் அவர் பங்கெடுத்து கொண்டாராம். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 4:15 வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். யோவான் 11:35 சத்தமில்லாமல் அமைதியாக கண்ணீர் விட்டு அழுதாராம் ஏசு கிறிஸ்து. எபிரேயர் 4:15 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர். நம்முடைய பலவீனங்களில் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. இந்த பரிதபித்தல் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கு என்றால்,
மற்றொருவரோடு சேர்ந்து அந்த வேதனையை அனுபவித்தல். இயேசு கிறிஸ்து பாவத்தை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் நமக்காக அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. பாவத்தின் விளைவுகளை அவர் அனுபவிச்சிருக்கிறார். அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். சாபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவமானம், நிராகரிப்பு, துக்கம், மனவேதனை, துரோகம் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். மற்றொருவரோடு சேர்ந்து அந்த வேதனையை அனுபவித்தல். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கவில்லை. பசி, தாகம், சோர்வு, துரோகம், நிந்தை, மரண வேதனை என அத்தனையையும் அவரே சரீரத்தில் அனுபவித்ததால் நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு வேதனையின் ஆழமும் அவருக்கு துல்லியமாக தெரியும். இயேசுவின் கண்ணீர் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், நம்முடைய தேவன் இதயம் உள்ளவர். அவர் நம் அழுகையை கண்டு அசைக்கப்படுகிறவர். நம்முடைய வேதனையோடு பங்கெடுத்தவர். பழைய உடன்படிக்கையில் தேவன் பரிசுத்தராக தூரமாக இருந்தது போல நமக்கு தெரியும். புதிய உடன்படிக்கையில் நம்மையும் அது போன்று பரிசுத்தமாக மாற்றி நம் பலவீனங்களை நன்கு அறிந்த, நம்மோடு கூட அழுகிற, நம் கண்ணீரை துடைக்கிற கிருபையின் தகப்பனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு உங்களோட வேதனையை உங்களோடு அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வேதனைகளை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். என் துக்கத்தை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் ஏங்க வேண்டியது இல்லை. நீங்கள் அழும்போது உங்களுடனே கூட ஆவியிலே பரிதவிக்கிற இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மற்றொருவரோடு சேர்ந்து அந்த வேதனையை அனுபவிக்கிறது. அவர் சோதிக்கப்பட்டதால் நமக்கு உதவி செய்யறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறாரா? நம்முடைய பலவீனத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் சோதனைகளை ஒரு தத்துவமா அவர் படிக்கல. சரீரத்தில் ஜெயித்தவர், அவருடைய சரீரத்தில் அதை அனுபவித்தவர். நீங்கள் சோதிக்கப்படும் போது உங்களை தப்பு வைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லாசருவை உயிரோடு எழுப்புவார் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அங்கு அவர் கண்ணீர் விடுகிறார். ஏனென்றால் அவருக்கு அற்புதம் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட உடைந்த மனித இருதயத்தின் துக்கத்தை தேற்றுவது மிகவும் முக்கியம். அவர் வெறும் அற்புதங்களின் தேவன் மாத்திரமல்ல, அவர் ஆறுதலின் தேவனும் கூட. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கண்ணீரை கணக்கிட்டு துருத்தியில வைக்கிறாரா? நம்முடைய பலவீனங்கள்ல பரிதவிக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த உடைந்த இருதயத்தின் கூக்குரல் அவரை உற்று பார்த்து அதை கேட்டு அங்கு செயல்பட வைக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கான பதில் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை அவர் அனுபவித்திருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இன்று நீங்கள் நோயினாலோ, குடும்ப பிரச்சனையிலோ, தனிமையிலோ, என்ன காரியத்தினாலேயோ நீங்க கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம். உங்கள் மேல் கவலையாய் இருக்கிற உங்கள் தகப்பனிடம் எல்லாவற்றையும் இறக்கி வையுங்கள். உங்கள் மீது கவலையாக, உங்கள் மீது அக்கறையாக, உங்களை நேசிக்கிற, உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற, உங்களுடைய துக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற தேவனிடத்தில் உங்களுடைய பாரங்களை இறக்கி வையுங்கள். நீங்கள் ஒரு உணர்ச்சியற்ற தேவனிடத்தில் பேசவில்லை. உங்களுடைய துக்கத்தை உணர்ந்த, அனுபவித்த உங்கள் பரம தகப்பனிடம் நீங்கள் பேசுகிறீர்கள். அவர் உணர்ச்சி அற்றவர் அல்ல. உங்களுடைய பிரச்சனைகளை அவர் உற்று கவனித்து, அதை பார்த்து, அதை கேட்டு அங்கு பதில் கொடுக்கிற தகப்பனாய் அவர் இருக்கிறார். உங்களுடைய உடைந்த இருதயம் அவருடைய இருதயத்தை தொடுகின்ற, அசைக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாமல், ஏற்கனவே சிலுவையில் நமக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மூலம் கிருபை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நன்மைகளை காண உங்களுடைய விசுவாச கண்களை திறக்க நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். நாம சேர்ந்து விசுவாச அறிக்கைகள் சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள் என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றியப்பா. என்னுடைய கண்ணீர் வீணாகவில்லை. என்னுடைய பரம தகப்பன் அதை தன் துருத்தியில் வைத்திருக்கிறார்.
என்னுடைய கூக்குரல் தேவனை மாற்றுவதற்காக அல்ல, என்னை நேசிக்கும் தேவ அன்பை நான் அனுபவிப்பதற்காக. என் பலவீனங்களில் என்னோடு கூட பரிதபிக்கும் இயேசு எனக்குள் இருக்கிறார். என்னுடைய விசுவாச கூக்குரல், இருதயத்தின் உடைந்த அந்த கூக்குரல் என் சூழ்நிலைகளில் தேவனுடைய தலையீட்டை கொண்டு வருகிறது, அவரது பிரசன்னத்தை, அவரது கிருபையை கொண்டு வருகிறது. இயேசுவின் சிலுவை பரிகார பலியினால் என் தேவைகள் யாவும் ஏற்கனவே சந்திக்கப்பட்டு விட்டன. நான் பயத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். என் தேவன் என்னுடைய விசுவாச கண்களை திறந்து தன்னுடைய அற்புதங்களை என் வாழ்வில் காணச் செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் உடைந்த நிலைமையிலிருந்து வரக்கூடிய கூக்குரல் தேவனுடைய இருதயத்தை அசைக்கிறதாக இருக்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் என்னென்ன காரியத்துல உடைந்த நிலைமையோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களது கண்ணீரை அப்பா நீர் கண்டிருக்கிறீர். உற்று பார்க்கவே பார்த்து அதை கேட்டு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறீர் அப்பா. அதற்கான பதிலை நீர் சிலுவையில் கொடுத்திருக்கிறீர். அதை பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் சோர்ந்து போகாமல் நீர் சிலுவையில் கொடுத்த அந்த பதிலை, கிருபையை பார்க்கக்கூடிய விசுவாச கண்களை அவர்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. அந்த நன்மையை அவர்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி அப்பா. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.